பூமி சூடாயிட்டே வருது, கடல்கள் சூடாயிட்டே வருதுன்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அட்லாண்டிக் பெருங்கடலை மட்டும் கிரீன்லாந்துக்கு தெற்கே ஒரு இடத்துல கடந்த 100 வருஷமா தண்ணி சூடாகாம இன்னும் குளிராகவே இருக்கு. இந்த விசித்திரமான குளிர் புள்ளி எப்படி உருவாச்சுன்னு விஞ்ஞானிகளுக்குள்ள ஒரு பெரிய விவாதமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த 100 ஆண்டுகால மர்மத்துக்கு விடை கிடைச்சிருக்கு. வாங்க அந்த ஆச்சரியமான உண்மையை பார்க்கலாம். இந்த மர்மத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த மர்மத்தை உடைச்சிருக்காங்க. அவங்க சொல்ற ஒரே ஒரு காரணம் அட்லாண்டிக் மேரிடோனியல் ஓவர் டர்னிங் சர்க்குலேஷன், சுருக்கமா AMOC அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய கடல் நீரோட்ட அமைப்பு பலவீனம் அடைந்ததுதான். இந்த AMOC அப்படின்னா என்ன? இது ஒரு ராட்சத கடல் கன்வேயர் பெல்ட் மாதிரி. பூமத்திய ரேகை பகுதிகளில் இருக்கிற சூடான் உப்புத்தன்மை அதிகமான தண்ணியை வடதுருவத்தை நோக்கி கொண்டு போய் அங்கே இருக்கிற குளிர்ந்த நீரை தெற்கு நோக்கி தள்ளும். இந்த நீரோட்டம் தான் நம்ம உலகத்தோட காலநிலையை சமநிலையில் வச்சிருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த கன்வேயர் பெல்ட் மெதுவா இயங்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால குறைவான சூடான நீர் தான் கிரீன்லாந்து பக்கமா போகுது. இதனால தான் இந்த இடத்துல மட்டும் தண்ணி சூடாகாம குளிராகவே இருக்கு. விஞ்ஞானிகள் இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? இந்த AMOCயை நேரடியா அளவிடும் தொழில்நுட்பம் கடந்த 20 வருஷமாகத்தான் இருக்கு. இதனால ஆராய்ச்சியாளர்கள் கடந்த 100 வருஷ கடல் வெப்பநிலை மற்றும் உப்பு அளவுகளோட பதிவுகளை எடுத்து அதை கிட்டத்தட்ட 100 காலநிலை மாடல்களோட ஒப்பிட்டு பார்த்தாங்க. அப்போதான் இந்த ஆச்சரியமான விஷயம் தெரிஞ்சது. எந்தெந்த மாடல்கள்ல இந்த AMOC நீரோட்டம் பலவீனமடைஞ்சதா காட்டப்பட்டதோ அதே மாடல்கள் மட்டும்தான் இப்போ கடல்ல இருக்கிற நிஜமான சூழ்நிலையோட சரியா பொருந்தி போச்சு. இதனால என்ன பாதிப்பு? இந்த நீரோட்டம் பலவீனமடைவது அந்த ஒரு இடத்துல மட்டும் பிரச்சனையை உருவாக்காது. ஐரோப்பாவின் வானிலை முறையை இது மாற்றிவிடும். மழையின் அளவை பாதிக்கும். ஜெட் ஸ்ட்ரீம் எனப்படும் உயரமான வளிமண்டல காற்று ஓட்டத்தை பாதிக்கும். இது வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறது. கடல்வாழ் உயிரினங்கள் வாழும் சூழலை மாற்றி அவைகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும். இந்த ஆய்வு பல காலநிலை மாதிரிகள் தவறானது என்பதையும் நிரூபிச்சிருக்கு. சில புதிய மாடல்கள் இந்த குளிர் புள்ளிக்கு வளிமண்டலத்தில் உள்ள தூசு மாசுபாடுகள் தான் காரணம் என்று கூறி AMOC வலுப்பெறும் என்று கணித்தன. ஆனால் அவை தவறென்று இந்த ஆய்வு நிரூபித்துள்ளது. நூற்றாண்டு கால தரவுகளை வைத்து பார்க்கும்போது இந்த AMOC நீரோட்டம் கடந்த ஒரு நூற்றாண்டாகவே பலவீனமடைந்து வருவதாகவும், புவி வெப்பமயமாதல் அதிகரித்தால் இந்த நிலைமை இன்னும் மோசமாகும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர்.